போடு அவ சரி என்று சம்மதிட்டு உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியாளை ஆண்டவன் ஜாட்ஜாடி சிவபெருமான் சிறு பிள்ளை போல உருவை தடிக்க செய்தார் 5 மாத குழந்தையாக ஆக்கினார் ஆண்டவன் பகவான் சிறு பிள்ளையாக ஆக்கி எங்கு கொண்டு போடுகிறார் அந்த செந்தாமர கோலம் செந்தாமர புஷ்பத்தீரே சிறு பிள்ளை போல ஓடுகிறார் அவள் பிள்ளையாரு அழகுடையா அழகுடையா பிரியமுள்ள முழங்குடைய பிள்ளையாரு அழுத கூரை இந்த பெண்ணாவரும் உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியாள் சக்தி உமா மகேஸ்வரி பார்வதியா செந்தாமரை புஷ்பத்திலே சிறு பிள்ளை போல வடிவடைத்து அவதரித்து பிள்ளை கூக்குரல் விட்டு அழுகிறது செந்தாமரை குளத்திலே செந்தாமரை புஷ்பத்திலே அப்படி பார்வதியால் 5 மாத அழகு குழந்தையாக அவதரித்து அடே பிள்ளை குவா குவா என்று அழுகிறது பிள்ளை சத்தத்தை காதலை கேட்டால் உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியால் அழுத குரலை கேட்கிறார் இந்த தாருகாவல்லி பெண்முடியாள் நானும் தாருகாவல்லிங்க இந்த கட்டக்காரு தாளுகாவல்லி தாளுகாங்காரு அது வேற ஒண்ணு இல்லமா நாக்கு மொட்டை நாக்கு அங்க வெண்டைக்காய் பச்சடி இப்படி பேசுதா மொட்டை நாக்குமா மத்தியானம் நல்ல வெண்டைக்காய் பச்சடி வேற தின்னலப்பா கொஞ்சோளதாம்மா கொடுத்தாங்க கொஞ்சோளதான் தந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் காணாதாங்க ஓஹோ நாக்கு மொட்டை நாக்கோ ஆமா அதுதான் இப்படி பேசுதுன்னு வேற ஒண்ணு இல்லமா வசம்பு தேய்க்காம விட்டுட்டாங்க வசம்பு தேய்க்கலையா ஆமா இன்னுமே பிடிச்சு வச்சு தேய்ச்சிட வேண்டியதானே வசம்பு எங்க தேய்க்கலாம் அரைச்சுதான் குடிக்கணும் அரைச்சு குடிக்கணுமோ அப்படியா இல்லையா சொல்லுகிறா என்னம்மா சொல்லுகிறா பிள்ளை சத்தத்தை காதலை கேட்டால் இந்த பெண்ணாளாகப்பட்ட தாருகாவல்லி அடி நித்திர தவசல இருந்தவ திடுக்கிட்டு கண்மொழித்தாள் பிள்ளை சத்தத்தை காதலை கேட்டு அவன் நல்ல கையில் அடித்த அவளது கள்ள முத்தோமிட்டாய் நல்ல கையில் அடித்த இடது கள்ள முத்தோமிட்டாய் அம்மா பிள்ளையத கையிலடு பிள்ளையார கையிலடு இந்த பெருமையுள்ள பெண்மொழியா கையிலடு மங்கையாவ வாராளையா குழந்தையாத கையில் அடித்து குணமுடனே வாராளை அம்மா தர்கராஜம் கோட்டைக்கிட்டா தாருகாவல்லி கொண்டு வாரா கோட்டைக்கு கொண்டு வருகிறாள் பிள்ளையை கொண்டு வருகிறார் தாருகாவல்லி பெண்ணா கல்லான் மதுர தர்க்கராஜன் கண்டாள் தர்க்கராஜன் தாருகாவல்லி இல்லடி இல்லடி பிள்ளை வர வாங்கினாயா உனக்கு ஈசன் பகவான் குழந்தை வர நந்தாரா
தந்தாந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தந்தார் சாமிங்க பாருங்க பிள்ளைய. என்ன பாருங்க பிள்ளைய. ஓஹோ. ஆமா. பிள்ளையை பார்த்தான் மதுரதற்கன். குழந்தையை பார்த்தா முதல்ல தர்க்கராஜன். ஆஹா. ஆஹா. சிவனும் சக்தியும். ஆமா. இரண்டு பேர்களும் கிடைத்த பிள்ளை அல்லவா? கிடைத்த பிள்ளை அல்லவா? என்னப்பா? அதனால் இல்லை என்னையா பேர் கொடுக்கிறார்? என்னம்மா பேர் கொடுக்கிறார்? தாட்சாயணி பார்வதி என்று பேர் கொடுக்கிறார். தாட்சாயணி பார்வதி என்று பேர் கொடுக்கிறல்லவா? பார்வதி பகவானோட அருளால கிடைத்த பிள்ளை அல்லவா? பகவானுடைய அருளால் கிடைத்த பிள்ளை அல்லவா? தாட்சாயணி பார்வதியால் என்று பேர் கொடுத்து தாட்சாயணி பார்வதி என்று பேர் கொடுக்கிறல்லவா? பேர் கொடுத்த பிள்ளை அதை அவபிரியம் மூட வளர்த்து பிள்ளையத வளர்த்து வாராய் பெருமையுள்ள மங்கைய முதலையட வளர்த்துவார் மங்கையாட தாருகாவை ஏதாருகாவல்லை இன முதலையாகப்பட்ட தாட்சாயினி பார்ப்படியாளை அதோடாகிட தொட்டில் கட்டிட்டு துணையாதிர நடவுற மடியாதில தொட்டில் கட்டிட்டு மங்கையார வளர்த்துவார் வளர்த்து வருணாலை வாய்த்தது ஒரு பிள்ளைக்கு ஒரு வயட இருவை மூன்று வயலாரி மூன்று நல்ல வயலாரி முடியிறங்கி ஆறு காது குருதி கடுக்க கைக்கு தங்க வளையல் மேல் முருகும் முன்னா விடுகடிக மோதி தங்க தாளாறு தனி பயிர மோடி பள்ள பள்ள வெண்ண பவன மின்ன மின்ன வெண்ண மின்ன உமையவள் பார்வதியார் அடங்கோடும் ராயோ நடந்து வயது 5 வயதாச்சு. வயது 5 வயதாகிறது. 5 வயதிலே 5 வயதிலே அடே அரிய கலைகளை படித்து வருகிறாய். அரிய கலையெல்லாம் படித்து வருகிறாள் அல்லவா? இல்லை இல்லையா கலைகளை படித்து வருகிறாய். என்ன கலையெல்லாம் படித்து வருகிறாள்? ஆறு நல்ல வயடாடியிலே 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 அரிச்சுவாடி அம்மடித்தாய். எழுத்து நாட்ட கட்டு நன்னாய் எட்டு நல்ல வயடாடியிலே அம்மடித்தாய். உன்மோடி வயடாடியிலே உலக நீதி கட்டுணர்ந்தாய். 10 நல்ல வயடாடியிலே 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 பலகணக்கும் அம்மடித்தாய். வயது 10 வயதாகிறது. பார்வதிக்கு வயது 10 வயதாகுது அல்லவா? யாருக்கு வயது 10? பார்வதிக்கு. அப்படியா? ஆமா. தாட்சாயணி பார்வதியார் 10 வயது பலகணக்கும் முடைக்கிறாள். பலகணக்கும் தான் படித்து வருகிறாள் அல்லவா? வயது 16 வயதாகிறது. பார்வதிக்கு வயது 16 வயதாகிறது. அவள் 16 வயதிலே பக்குவடியாக இருக்கிறாள். பார்வதி 16 வயதிலே பக்குவமாக இருக்கிறாள். பக்குவடியான பெண்ணாளை பார்க்க 15,000 வேண்டும். வேண்டும் வேண்டும் வேண்டும். அவ்வளவு ஒரு அழகு, அப்படி ஒரு அழகு. கோடி அழகு கொட்டி அழகு அல்லவா? கொட்டி கிடக்கு பெட்டி வச்சு தான் அல்லணும். அவ்வளவு அழகா இருக்கா. உங்க வீட்டுக்காரி எப்படி இருக்காளா? எங்க இருக்கா எங்க இருக்கா? எப்படி இருக்கா? ரொம்ப அழகா இருப்பா. இந்த மாச பரப்புக்கு மசாலாடிக்கு கலந்து மாதிரி இருந்து என்ன செய்ய? சரி
மசாலா அடிக்கல அடப்பாவி மலைக்குரங்கு மாதிரி மரக்குரங்க மலைக்குரங்கா மலைக்குரங்கம்மா அப்படியா அப்படி இருக்காளோ என்ன சொல்ற என்ன மங்கையாகப்பட்ட இந்த தாட்சாயடி பார்வடியாய் பார்வதியால் பயிராறு வயரை பக்குபடி என்ற பெண்ணாலை பார்க்க வைரையாயிரங்கங்கள் வேண்டும் அவள் அழகா இருக்கா சாட்சாதிகனி பார்வதியா அவ்வளவு ஒரு அழகு அவ்வளவுடைய அழகு என்ன உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியால் அல்லவா பார்வதியால் அல்லவா பார்வதியால் அழகுக்கு சொல்லவாப்பா செய்யணும் கேட்க சொல்லு கேட்க செய்யணும் என்ன அழகோடு இருக்கிறாய் சாட்சாதிகனி பார்வதி என்ன அழகோடு இருக்கிறாய் அம்மா சந்திரர்க்கு ஆனாடு சட்டை கொஞ்சம் கருப்பு சோரியர்க்கு ஆனாடு சுட்டி வர கருப்பு பகவான் தேவி பார்வடி பாலத்திலே கருப்பு கொண்டு ஓடுகிற நீரிலே ஒதுக்கி பள்ளம் கருப்பு கொண்டு ஆடுகிற நாகத்துக்கு ஆடி வயட்டில் கருப்பு கொண்டு ஓடுகிற நீரிலே ஒதுக்கி பள்ளம் கருப்பு கொண்டு எள்ளு மிச்சங்கனி அதற்கு அங்க இடையில் கொஞ்சம் கருப்பு கொண்டு புள்ளி வந்து ஆனாள் கொஞ்சம் ஒரு கருப்பொடியே தள்ளு ஒன்று கருப்பமில்லை ஒரு வாரண்டை கருப்பொடியே ஒரு கருப்பமச்சம் ஒரு கருப்பொடியே கருப்பொடியே கருப்புடைய மாறி ஒரு கருப்பு கிடையாது மச்ச கருப்புடைய மாறி ஒரு கருப்பு என்பதே கிடையாது தலைமுடிய கருப்புடைய தல்லே ஒரு கருப்பு இல்லை தலைமுடிய கருப்புடைய தன்னை ஒரு கருப்பு என்பதில்லை புரிவங்கருப்புடைய பின்னால் ஒரு கருப்பு இல்லை பின்னால் ஒரு கருப்பு என்பது இல்லை யாருக்கு யாருக்கு சாட்சாதிகனி பார்வதிக்கு சாட்சாயிடி பார்வடியாளுக்கு அந்த அழகு மட்டுமா மேல் என்ன அழகோடு இருக்கிறாள் இல்லை இல்லை எல்லா அழகோடு இருக்கிறாய் மேலே என்ன அழகோடு இருக்கிறாய் ஏறி இரட்டி கூர்பூர்வாங் இரண்ட கண்ணாங்கி வந்த போக புஷ்பம் போலே
செய்கிறையாள் பாதரண்டா செந்தாமரை புஷ்பம் போல் சேயிலையாளுடைய பாதரண்டும் பாதரண்டு அவள் அழகா இருக்கிறது. அவ்வளவு அழகா இருக்கு. ஆமா உங்களுக்கு எல்லாம் காலை பார்த்தாலே ஆமக்கால் மாதிரி இருக்கு. பூரா யானைக்கால் யானைக்காலம்மா. யானைக்காலா? ஆமா யானைக்காலாவும் இருக்கு, சில பேருக்கு ஆமக்காலாவும் இருக்கு. ஆமா அம்சமா இருக்கு. தாளக்காருக்கு ஓ அப்படியா அப்படியா? அது மட்டுமா? இல்லை என்ன அழகோடு இருக்கிறாள் இந்த தாட்சாயணி பார்வதியாய். என்ன அழகோடு இருக்கிறாள் தாட்சாயணி பார்வதியாய். கல்லருட உடையாடிகளை கரை கட்டி வார்த்தை உயவருட சொல்லை ஊடுருவ செய்தலை அள்ளிடலிடலை 5 லட்சம் தேவர்கள் ஓடிடலிடலை ஓடி லட்சம் தேவர்கள் செட்டி கடல் வடிகளை தடுத்தடுத்து தீரம் அவருட உடையாடிகளே பாப்பருட உடையாடிகளே பார்த்தெடுத்த மகனம் தெளிவிலே தெளித்தடைத்த ரத்தினம் போலாக தெளித்தெடுத்த ரத்தினம் போலாகவே பாப்பாருட உலகிலே பார்த்தெடுத்த பகலம் போலை பார்த்தெடுத்து பகலம் போலாகவே அவ்வளவு ஒரு அழகா இருக்கா. தாட்சாயணி பார்வதி அழகோடு இருக்கிறார். தாட்சாயணி பார்வதி அவ்வளவு அழகாக இருக்கிற போது அவள் அழகாகவே இருக்கிற போது கல்லான் மன்னனாகப்பட்ட இந்த தர்க்கராஜன் மதுர தர்க்கராஜன் மதுர தர்க்கரனுக்கு ஆக நம்ம பிள்ளைக்கு வயசு நல்ல வயசாகி விட்டது. வயது வாலிப வயது வயதல்லவா பருவமங்கையாகி பக்குவமான வயது பருவமாகி பக்குவமான வயதா அல்லவா பக்குவமான வயசாருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்ல. கண்டிப்பா கல்யாணம் முடிக்கணும்லாமா என்னப்பா கல்யாணம் முடிக்கணும்ல கல்யாணம் முடிக்க வேணும் என்று கல்யாணம் முடிக்க வேணும் இல்ல அவடி 56 தேசத்திற்கும் அறிக்கை எடுக்கிறாள். அவைகள் 56 தேசத்துக்கு அறிக்கை வர விடுகிறாள். என்னப்பா மதுர தர்க்கராஜன் அவடி 56 தேசத்திற்கும் அறிக்கையிடுகிற போது அவனி 56 தேசத்து அரசர்கள் அப்படியே வருகிறார்கள். எங்க வருகிறார்கள்? தர்க்கனுடைய அரமனைக்கு வருகிறார்கள். வல்லனாகப்பட்ட மதுர தர்க்கனுடைய அரமனைக்கு வருகிறார்கள். மதுர தர்க்கராஜனுடைய அரமனைக்கு வருகிறார்கள். அரமனைக்கு அவனி 56 தேசத்து அரசர்கள் வந்தார்கள். 56 தேச அரசர்கள் வந்தார்கள். 56 தேசத்து அரசர்களுக்கு மல்லராகப்பட்ட இந்த மதுர தர்க்கராஜில் அப்படியே வரவேற்று சிம்மாசனம் கொடுத்து உபசரித்து அமர வைக்கிறார். அவனி 56 தேசத்து அரசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மதுர தர்க்கனுக்கு 7 தங்கைமார்கள். 7 தங்கைமார்களுக்கு 21 ஆம்பளை பிள்ளை இருக்கு. 21 ஆம்பளை பிள்ளை மருமக்கமார்கள். அவர்களை ஆசனம் கொடுத்து அமர வைத்தார். மதுர தர்க்கராஜன் அமர வைத்த போது அதாவது கல்யாணம் முடிக்கும்னா ஒருத்தருக்கு கொடுத்தா ஒருத்தருக்கு வருத்தம். என்னப்பா வருத்தம் தானே. தங்கை பிள்ளைகளு அவனி 56 தேசத்து அரசர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் அழகுள்ள மன்னர்கள். ஒருவருக்கு கொடுத்தால் ஒருவருக்கு வருத்தப்படுவார்கள். அதனால என்ன செய்தார்கள்? வல்லராகப்பட்ட மதுர தர்க்கராஜன் ஒரு பட்டத்து யானையை வரவழைத்து பட்டத்து யானை தும்பிக்கையில் ஒரு மலர் மாலையை கொடுத்து இந்த பட்டத்து யானை யாருடைய களைத்திலே ஓடுகிறதோ அவர்தான் எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே சொல்லுகிற போது இந்த பட்டத்து யானோட தும்பிக்கையிலே ஒரு மலர் மாலை கொடுத்த போது பட்டத்து யானை பகவான் தேருடைய
வருகிறது. பட்டத்து யானை அப்படியே பகவானை தேடி வருகிறது. எங்க இருக்கார் அடி சுத்தி 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 பார்க்கிறது. அவனை 86 தேசத்து அரசர்கள் அப்படியே சுட்டி சுட்டி வருகிறது. 56 தேசத்து அரசர்களையே சுத்தி வருகிறது. 56 தேசத்து அரசர்கள் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? இந்த யானை நம்ம கழுத்துல மாலையை போட்டுறாதா, நம்ம கழுத்துல மாலை போட்டுறாதா அப்படி ஏங்கிட்டு இருக்கான். அப்படின்னு ஏங்கத்தானே செய்வான். கட்டையா இருக்கான், அவங்களாம் சூடு போட்டு மேல நிற்கான். அடப்பாவி, ஒருத்தன் கட்டையா இருக்கானோ சூடு போட்டு மேல நிற்கான். நம்ம கழுத்துல விழுந்துராதா ஒலே ஏக்கன்னா அப்படின்னு நினைக்க அவளுடைய பேரில உள்ள ஆசையினால் பார்க்கிறார்கள். அவள் அழகா இருக்க ஆசையால பார்க்கிறார்கள். அவள் அழகு இல்ல, சாச்சாதகனி பார்வதி அவள் அழகு இல்ல. அப்படியே சுத்தி 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 வருது யானை. பகவானை தேடி சுத்தி வருது பட்டத்து யானை. என் ஈசனாகப்பட்ட ஆண்டவன் சாட்சாடியன் ஜோபருமாய் என் கடைக்கல்ல என் சாட்சாதி என் ஜோபருமாய் எல்லை எல்லையா வடிவம் கொண்டு வருகிறார். என்ன வடிவம் கொண்டு வருகிறார்? அவர் 90 10 என்று அவள் வண்ட கிழவன் யாரை திறல்ல இளவனை போய் உத்துரோகி போலாக அவ சிக்கும் இறங்குமாக எம்மா சிறங்கூருமாக சிவனாருவாரே பெருமான் எல்லாபடி படைத்து வருகிறார். ஈசன் பகவான் என்ன வடிவம் கொண்டு வருகிறார்? 10 சென்ற ஒரு தோல் துவண்ட கிழவன் போலாக 410 சென்ற ஒரு நரைத்த கிழவன் போலாகவே ஒரு சிக்கஞ்சிறங்குமாக சிற்றஞ்சிறங்குமாகவே அப்படியே வாராரு. ஆமா, சிக்கஞ்சிறங்குமா எங்க போறாரு? எங்க மதுரை தர்க்கனுடைய கோட்டைக்கு வருகிறார். மதுரை தர்க்கனுடைய கோட்டைக்கு வருகிறார். ஈசராகப்பட்ட ஆண்டவன் சாட்சாடியன் ஜோபருமாய் கூட்டத்தோடு கூட்டமாக வந்து நிற்காரு. ஆமா, கூட்டத்தோடு கூட்டத்தோடு வந்து நிற்காரு. பட்டத்து யானை அப்படி பகவான் எல்லாம் தேடுது. ஆமா, பகவானை தேடுது அல்லவா? அப்படியே சுத்தி சுத்தி வருது யானை. ஆமா, சுத்தி 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 வருகிறது. கூட்டத்துக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவன் சாட்சாடியன் சிவபெருமான். கிடைக்கல என் சாட்சாதி சிவபெருமான். சிவபெருமான் நிற்கிற போது நிற்கிற போது ஈசராகப்பட்ட ஆண்டவன் சிவனுடைய கலைத்திரை கொண்டு மாலையை போடுகிறது. சிவனுடைய கலைத்திரை கொண்டு மாலை போடுறது பட்டத்து யானை. பட்டத்து யானை மாலையை போட்டுட்டு சிவன் என்று யானைக்கு தெரியும். தெரியும் தெரியும். மற்றவர்களுக்கு தெரியுமா? தெரியாது அல்லவா? யாருக்குமே தெரியாதுல்லப்பா. தெரியாது தெரியாது. பட்டத்தை ஆடையானது போட்டுகிற போது மாலையை போடுகிற போது தகப்பன் என்று அறிந்து தகப்பன் சிவனுடைய கலைத்திரை மாலை போடுகிற போது மாலையை போடுகிற போது கண்டார்கள் அவனி 56 தேசத்து அரசர்கள். கண்டார் 56 தேசத்து அரசர்கள். ஏ மன்னா மதுரதர்கா, ஏ மன்னா மதுரதர்கா ராஜா, இந்த பட்டத்து யானைக்கு நல்ல மதம் பிடிச்சு போச்சு. ரொம்ப கொழுப்பாயிட்டு கொழுப்பு நிறைய ஆயிட்டு, சாப்பாடு அதிகமாயிட்டுல. நாங்க எவ்வளவு அழகு அந்தசமா இருக்கோம். ஒரு சுட்ட சிறங்கு எங்களுடைய கலைத்திரை மாலையை போடாதபடி பட்டத்து யானை சிக்கும் சிறங்கு ஒரு கிழவனுக்கு கொண்டு மாலையை போட்டுட்டேன். ஒரு நரைத்த கிழவன் மாலை கொண்டு போட்டிருக்கு மாலை. 410 சென்ற ஒரு நரைச்ச கிழவன். 910 சென்ற ஒரு துவண்ட கிழவன். துவண்ட கிழவன், ரொம்ப துவண்ட கிழவன் அல்லவா? அது எப்படி இருக்காரு பாரு. சிக்கும் சிறங்க பாரு, கால் கை பூரம் பக்கத்துல நிக்க முடியல. வாட 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 செடி அடி. ஆமா, பக்கத்துல போக முடியல. இவர் களத்துல கொண்டு போட்டது. இவரெல்லாம் ஒரு மாப்பிளையா? பார்வதியாரோட அழகு என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன? சண்டாள மதம் பிடித்த யானை இந்த கிழவனுடைய கலைத்திரை மாலை போட்டு விட்டது. இந்த கிழவன் கழுத்துல கொண்டு மாலை போட்டுட்டு கண்டான் மதுரதர்கனாக இவன் நமக்கு மாப்பிள்ளையா? இவனா ஒரு நமக்கு மாப்பிள்ளையா? நம்மளுடைய தோரணை என்ன? மதுரதர்கன் என்னாலே மாநிலமே நடுநடுங்கும். அப்பேற்பட்ட மதுரதர்கனுக்கு மாப்பிள்ளையா இவள்? இவரெல்லாம் நமக்கு மாப்பிள்ளையா இவள்? கேரட்டு முடியுமா என்று
இணை இதராகப்பட்ட ஆண்டவன் பகவான் என்று அறியாடபடி ஈசன் பகவான் என்று அறியாதபடி எம்மா ஈசரையும் துக்கியல் ஏகமுள்ள தர்க்கியனுமே கோட்டைக்கு வெளியாடினே அவன் கோட்டைக்கு வெளியாடு அவன் எரிந்தானே தர்க்கியனுமே வெளியில தூக்கி வீசிட்டான் சிவனண்டு வாராபடி தூக்கி வெளியே வீசிட்டார்கள் கோட்டைக்கு வெளியில எரிந்த உடனே ஆண்டவன் பகவான் எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு எங்கம்மா எங்க உட்கார்ந்து இருக்காரு கோட்டைக்கு வெளியில ஒரு கொளிஞ்சு மூடு கொளிஞ்சு மூடு அடியில கொளிஞ்சு மூடு பக்கத்துல அடி குத்து வச்சு இருக்காரு ஆமா அப்படியே குத்து வச்சுக்கிட்டு இருக்காரு யாரு பகவான் ஈசன் பகவான் ஆமா அப்படி அமர்ந்திருக்கும் போது அமர்ந்திருக்கிற போது கண்டான் மதரதர்கராஜல் கண்டான் மதரதர்கராஜல் ஆஹா இனிமே சும்மா இருக்க கூடாது சும்மா இருக்க கூடாது அம்மா அம்மா என் மகளே தாட்சாயணி பார்வதி உள்ளுட திருக்கையில ஒரு மாணிக்க மாலை மலர் மாலை எடுத்து ஆகாயத்தில் வீசது யாருடைய கழுத்தில் விழுந்தோ அவர்தான் மாப்பிள்ளை யாருடைய கழுத்தில் விழுந்தோ அதுதான் உனக்கு மாப்பிள்ளை இதான் சுயவர கல்யாணம் என்று சொல்வார்கள் சுயமரியாதை கல்யாணம் என்று சொல்வார்கள் சுயவர கல்யாணம் ஆமா சொன்ன உடனே தாட்சாயணி பார்வதி சொல்லுகிறா அப்பா 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 அதாவது முதலிலே கோடல் இல்லால் முற்றிலும் கோடல் அல்லவா முற்றிலும் கோடல் அம்மா எங்க போனாலும் சரி ஒரு தடை வந்துட்டுன்னு வைங்க சரி கடைசி வரைக்கும் தடையாத்தான் இருக்கும் அப்பா அப்பா வேண்டாப்பா வேண்டாங்க வேண்டாம் அம்மா அடாவடு உன்னுடைய கையிலே வைத்து கையில எடுத்து ஆகாயத்தில வீசு மலர் மாடி மாணிக்க மாலை யாருடைய கழுத்தில் அவர் உனக்கு கண்டிப்பா மாப்பிள்ளை அப்பா மாற முடியல பேச்சு மாற முடியல பேச்சு மாறக்கூடாதுல்ல யாருடைய கழுத்திலே போட்டாலும் சரி அவர்தான் எனக்கு மாப்பிள்ளை என்று பாலில தாரை பார்த்து கொடுங்கள் அப்பதான் மலர் மாலையை போட முடியும் சொன்ன உடனே சரி என்று சம்மதித்தான் மதுரதர்கராஜன் இல்ல மலர் மாலை கையில் எடுத்து கொண்டு மங்கையாகப்பட்ட இந்த தாட்சாயணி பார்வதியாய் அப்படியே ஆகாயத்திலே வீசுகிறாள் ஆகாயத்தில் மலர் மாலையை வீசுகிறாள் ஆகாயத்தில் வீசுகின்ற போது மலர் மாலை யாரை தேடுகிறது பார்வேடியால் ஓட்டம் மாலை ஓட்டம் மாலை ஓட்டம் மாலை பகவான மலர் மாலை மாணிக்க மாலை வீசுகின்ற போது ஆகாயத்தில் மலர் மாலையை வீசுகிற போது உமையவள் மகேஸ்வரி வீசுகின்ற மாலையானது வீசுகின்ற மாலையானது அப்படியே அவனி 56 தேசத்தாரர்களை ஒரு சுத்துது 56 தேசத்தையும் ஒரு சுத்துகிறது தேசத்தை சுத்தலப்பா மன்னர்களை சுத்துகிறது வண்ண ஒவ்வொருத்தரும் நினைக்க நம்ம கழுத்துல மாலை விழுந்துராதா என் கழுத்துல மாலை விழுந்துராதா வாங்க கழுத்துல மாலை எல்லாரும் நினைக்காங்க அப்படின்னு நினைப்பாம்ல என்ன தேவி உமையம்மா மகேஸ்வரி பார்வதி அல்லவா தாட்சாயணி பார்வதி அல்லவா தாட்சாயணி பார்வதி அல்லவா தாட்சாயணி பார்வதி அல்லவா ஆகா எல்லாம் செய்வது ஏறிட்டு பார்க்க ஒவ்வொரு மன்னன் இருந்தாலும் ஒரு பார்க்க எல்லாருமே அவளா இருக்காங்க அவளா இருப்பாம்ல அப்பா
கண்டு அப்படி வாக்கிற போது அடாவடி இந்த கோட்டைக்கு வெளியிலே அமர்ந்திருக்கிறாரே ஈசனாகப்பட்ட பகவான். ஈசனான பகவான் அவருடைய கழுத்திலே வந்து விழுகிறது மாலையானது. ஈசன் பகவான் கழுத்திலே வந்து விழுகிறது மாலையானது. ஈசனாகப்பட்ட பகவானுடைய திருக்கழுத்திலே விழுந்த போது மறுபடியும் விழுந்த போது கண்டார் அந்த அவனி 56 தேசத்து அரசர்கள். 56 தேசத்து அரசர்கள். இவன் தான் மாப்பிள்ளையா மறுபடியும் போட்ட மாலை அவங்களத்துல கிழவங்களத்துல போய் விழுந்திருக்கு. அந்த கிழவங்களத்துல போய் மறுபடியும் விழுந்துட்டு என்னப்பா கிழவங்களத்துல போய் மறுபடியும் விழுந்துட்டு மறுபடியும் கிழவனுடைய கழுத்திலே விழுந்து விட்டது. விழுந்து விட்டது என்ன செய்வது ஏது செய்வது என்று இல்ல அவனி 56 தேசத்து அரசர்கள் 56 தேசத்து அரசர்கள் அப்படியே கோபப்பட்டு தன்னுடைய நாட்டுக்கு சென்றார்கள். சென்றவுடனே கத்திக்கிட்டு போயிட்டா எல்லாரும். உமல்கி விட்டு சென்று விட்டான். மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்திருக்கா பாரு. சரியான கிழவன் கிளட்டு முடிவான். இவன் மாப்பிள்ளையா எல்லாரும் செல்ல போடு உடனே ரமையவா தங்கையுடைய மாப்பிள்ளைமார்கள் சென்றார்கள். செல்லுடனே அடாவிட அவர் சொன்னபடி கல்யாணம் முடிக்க வேண்டும் அல்லவா என்று பெண்ணையும் மாப்பிள்ளையும் அலங்கரித்து அடாவிட கல்யாணம் நடக்கிறது. பெண்ணையும் மாப்பிள்ளை அலங்கரித்து மங்கையாகப்பட்ட உமையவள் உமாமகேசர் பார்வதியாளும் ஈசனாகப்பட்ட ஆண்டவன் பகவானுக்கும் அடாவிட கல்யாணம் நடக்கிறது. தர்கனோட கோட்டை கல்யாணம் நடக்குடையா கட்டு மேளம் கட்ட சொல்லி கட்டை அவன் கல்யாணம் நடக்குடையா அந்த தர்கனோட கோட்டையிலே கல்யாணம் நடக்கிறது. பகவானுக்கு கல்யாணம் நடந்தது அல்லவா பகவானுக்கு மையவள் மாமகேஸ்வரி பார்வதியாளுக்கும் அடி திருக்கல்யாணம் நடக்கிற போது ஆணிப்பன் கைலாசத்தில் இருக்கும் 30 தேவர்கள் முனிவர்கள் 47,000 கோடி ரிஷிமார்கள் இல்லடர் கும்புருட கிரடகாந்தரபர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லோருமே ஒன்று கூடி ஈசன் பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது என்று கையில இருந்து பூமாரி பொழிகிறார்கள். பூமாரி பொழிகின்ற போது கல்யாணம் முடிந்தது. கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா சோறு பொங்கி வச்சிருக்கான். ஏகப்பட்ட சாதம் என்னப்பா ஏகப்பட்ட சாதம் பொங்கி வச்சிருக்காங்க. 1000 கோட்டை அரிசி 1000 கோட்டை அரிசி மதுரை தர்க்கனுடைய கோட்டல்ல 1000 கோட்டை அரிசி பொங்கி வச்சிருக்கான். சாப்பிட ஆளு கிடையாது. எல்லாரும் கத்திக்கிட்டுல போயிட்டான். பொண்ணு கொடுக்க மாட்டேக்கான சொல்லி சாப்பிட யார் சாப்பிட முடியும்? 1000 கோட்டை சாப்பாட்டை யார் சாப்பிடுவா? என்ன செய்ய என்று இருக்கிற போது ஆண்டவன் ஈசன் ஜாச்சாரியன் யோபருமாய் யார் யாரப்பா வரவழைத்தார்? குண்டோதரனை அழைக்கிறார். ஏ மகடே குண்டோதரா சாப்பாடு பூரம் சாப்பிட்டுட்டு போயிட்டு பாப்பா. அப்படியா சொல்ல விட நான் ஏற்கனவே குண்டோதரம்ல சாப்பாடுறாம என்னப்பா ஓ சாப்பாடுன்னா உட்கார்ந்துருவாரோ பெரிய வயிறு உங்களை போல அதான கேட்க என்ன செய்யறாரு
குள்ளோதர வெள்ள 1000 கோட்டை அரிசி சாப்பாட்டையும் சாப்பிட்டு இந்த சாப்பாடு இருக்கான்னு கேட்கா. ஏன் வாவி 1000 கோட்டை அரிசி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மோருக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்கா. அது இல்லையோ அதானே கேட்க. என்ன செய்கிறார்? கல்யாணம் முடிந்து திருக்கல்யாணம் முடிந்து அந்த காலத்திலே பட்ன பிரவேசம் சுட்டுவார்கள். பட்ன பிரவேசம் இங்க சக்காரக்குடி மக்களும் சுத்தி வருவாங்கப்பா. வேற ஒரு ஊர்லயும் நான் பார்க்கல. செக்காரக்குடி, பொட்லூர்னி, வத்தரம்பட்டி, வாகக்குளம் இங்க உள்ள இடத்துல பூராமே பெண்ணும் மாப்பிள்ளை அரங்கரைத்து ஒரு இடத்துல வைத்து ஆடி மக்கள் எல்லாம் ஆடி சுத்தி வருவார்கள். சுற்றி வருவது வழக்கம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. சுத்தி வருவார்கள். யார இப்ப ஜீப்மா ஜீப் ஆயிட்டோ அது வேறையா? அப்படியா? அலங்கரித்து அப்படி வருகிற போது கல்லார் ஈசன் ராஜாதி என்றோ பெருமாள். ஆகா, அதாவது இனிமேல் கைலாசம் போக வேண்டும், இனிமே இங்க இருக்க கூடாது என்று ஈசராகப்பட்ட சாட்சாதியோ பெருமாள் பவனி சுத்தி வரும் பொழுது அங்க பார்த்தனுமை அந்த உமையவளும் பார்வடியை உடையவரும் பகவானும் ஈசராகப்பட்டாண்டவன் ஆகியாரியோ பெருமாய் அந்தீர மார்க்கமாக மார்க்கமாக உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியாரை கைலாசம் தூக்கி சென்றார். கைலாசம் தூக்கி சென்றவுடனே கண்டான் மதர் தரக்கரே ஈசனே, எல்லாம் உம்முடைய வேலையா? என்னுடைய மகளை கொடுப்பது போது கொடுத்து விட்டு கைலாசம் அழைத்து சென்றீரா சிவனே? கொல்லாம விட மாட்டேன் என்று இந்த மதர தர்க்கனாகப்பட்டவள் எம்மை ஈசனையும் கொள்ளவில்லை. ஏகமுள்ள மதரதர்கள் அடே தர்க்கா மதரதர்க்கராஜல் அடே ஈசவன் பகவானை கொல்ல வேண்டும் என்று ஒரு வேள்வியாடி வளர்க்குகிறார். சார்ந்து கொண்டு தரமுடைய அவன் சந்தரன் தகோளமிட்டாய் உள்ளமிட்ட இடம் மாட்டிட உள்ளவாழ கமுகளாட்டி அதில் மாங்கோர மஞ்சள் கோரம் வகை வகையா ஓரமிட்டு அவன் கள்ளியாட்டி மூளையிட வட்டிய பிடித்தோய் நிறநாடி நிறமறக்க உடன் அழகு அவன் மறுபாட்டை அடி அகலத்தீர 70 அடி சவுக்கத்தீர எம்மாட நல்ல ஒளியும் வெட்டி 1000 உள்ள கம்பனா அதில் அத்தி குச்சி ஆலங்குச்சி பொங்கங்குச்சி புளியங்குள் நாங்கு என்ன போங்கு இல்லை நரனையும் ஊட்டி எல்ல அவன் யாகமாடு வளர்க்குற யாகமாடு வளர்க்குற மனுவான மதுர
யாகத்தை வளர்க்கிறான் மதனதற்கன். பகவானை கொல்வதற்கு யாகத்தை வளர்க்கிறான் மதனதர்க்கராஜன். அந்த யாகத்தின் வலதுபுறத்திலே யாகத்து வலதுபுறத்திலே அப்படியே 5 தலை கருநாகத்தை அப்படி தொங்க விட்டுருக்கான் தலைகீழ. அப்படியே தலைகீழ தொங்க விட்டுருக்கான். யாகத்தின் இடதுபுறத்திலே ஒரு செந்தலை கருடன். செந்தலை கருடன் 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 தலைகீழ தொங்க விட்டுருக்கான். அதையும் தலைகீழ தொங்க விட்டுருக்கான். அந்த தீயில அப்படி கருக கருக பகவான் ஈசனுக்கு கைலாசத்துல இருக்க முடியல. என்னப்பா ஈசன் பகவானுக்கு இருக்க முடியல. கைலாசத்தில் இருக்க முடியாதபடி அனலாக இருக்குடையா அக்கினியா எரியுடையா கைலாசத்தில் இருக்க முடியவில்லை. இருக்க முடியாம அனலா இருக்கிறது. அப்படியே இருக்க முடியாம அனலா இருக்கிறது. அனலாக இருக்கிற போடு இளப்பா நடக்கு. என்ன கண்டா ஈசன் பகவான் ஆகா அனலாக எரிகிறது அக்கினியாக இருக்கிறது என்று அக்கினியாக இருக்கிறது என்றோ அப்படி அலறல் சத்தம் ஓடுகிற போது கல்நாள் உமையாள் உமா மகேஸ்வரி பார்வடி ஆண்டவனே பகவானை என்ன சிவனே சோதிரை. இது என்ன சிவனே சோதிரை அவைய குரல் கொடுக்கிறீரே ஆண்டவா என்ன காரணம்? அம்மா ஏ பார்வதி உள்ளுடைய தகப்பனாகப்பட்ட இந்த மதுரதர்க்கராசன் எல்லை கொள்வதற்காக ஒரு வேள்வி ஒன்று வளர்க்கிறான். வேள்வியாலே அந்த வேள்வியினாலே என்னுடைய அங்கமெல்லாம் அனலாக எரிகிறது. என்னுடைய அங்கமெல்லாம் அனலாக எரிகிறது பார்வதி. அதற்கு என்ன சுவாமி செய்வது என்று யோசிக்கிற போது மூத்த மகன் விநாயக பெருமானை வரவழைத்தார். என் மகனே ஐயா ஏ விநாயகா விநாயகன் மகனை வரவழைத்து தகப்பன் சிவபெருமான் சொல்லுகிறார். உள்ளுடைய தாத்தாவாகிய மதுரதர்க்கன் தகப்பன் பகவானை கொள்வதற்கு யாகம் வளர்க்காண்டா ஐயா நீ போய் யாகத்தை அணைத்து வருவான் என்று சொல்லுகிற போதே அந்த கணேச பெருமானுக்கு தலை எப்படி இருக்கு? மனிதருடைய தலை. முதல்ல இருந்தது மனிதருடைய தலை. ஈசனாகப்பட்ட ஆண்டவன் சாட்சாடியன் சிவபெருமாள் சொல்லவிடரே கணேச பெருமான் வருகிறார். வேலி அழைப்பதற்கு கல்தான் கண்டார் இந்த மதுரதர்க்கன் ஆகா மூத்த பேரப்புள்ள வருகிறான். மூத்த பேரப்புள்ள வாரான். மூத்த பேரப்புள்ள வரானு எள்ளி அவன் வருவழியிலே அடாவடே அவள் பொறிகடலை மழை போல ஏத்திட்டான் படப்பு. இருக்குதான் சாப்பாடுனா போதுமே வந்து அமர்ந்துருவாரு. என்னப்பா சாப்பாடுனா வந்து அமர்ந்துருவாரு. சம்பளம் போட்டுருவாரு கணேசன் பெருமான். என்னப்பா அப்படி சாப்பாட்டை பார்த்துட அப்படி உட்கார்ந்துட்டார். அப்படியே சம்பளம் போட்டாரு. ஆகா நம்ம பிள்ளை போனது புண்ணியம் இல்லையே. இளைய மகனும் வேலவனை வரவழைத்தார். அடே மகனே கந்தா கடம்பா கதிர்காம பாண்டிய முருகப்பெருமானே சண்முக கடவுளே வாடா ஐயா உங்க தாத்தா எரிகிற அதாவது வேலி அணைத்துவா மகனே என்று சொல்லுகிற போது பச்சைமயில் மீடிலேறி பாலசுப்பிரமணியனுமே வாங்குடரே வாராரே பச்சைமயில ஏறி வருகிற போது கண்டார் இந்த மதுரதர்க்கல் ஆகா இளைய வேரப்பிள்ளை முருகப்பெருமான் வருகிறான் என்று முருகப்பெருமான் வருகிறார்
அதாவது தெய்வ திரு பெண்களை வரவழைத்து தெய்வத்திரு கண்களை வரவழைத்து வார வழியில திரு நடனமாட செய்தார். முருகப்பெருமான் வார வழியில திரு நடனமாட செய்தார். இவருக்கு தான் ஆட்ட பாட்டம்னாலே போதும் முருகனுக்கு. அப்படியே வந்து அமர்ந்துருவாரு. அப்படி உட்கார்ந்துட்டார். அது கன்னி பெண்கள். அடே அப்பா கன்னி பெண்கள். போதும் 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 போதும். அப்படியே உட்கார்ந்துட்டாருக்கு முருகப்பெருமான். முருகப்பெருமான் அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு அவங்களை மகளை வரவழைத்து கருத்துடனே ஏடு சொல்றான். அம்மா கலைவாணி கலைமகளே, கலைவாணி கலைமகளே, மதுர தற்கள் அதாவது எரிகின்ற வேள்வி அழைத்து வா. வேள்வி அழைத்து வா. கலை மகள் வருகின்ற போது கலை மகள் வருகிற போது கல்லான் மதுர தற்கனாக கலைமகள் சரஸ்வதி வருகிறாளே என்று அதே ஒரு பள்ளிக்கூடத்தை அமர உண்டு பண்ணி பள்ளிக்கூட உண்டு பண்ணி அதுல ஒரு 5-6 பிள்ளைகள் உட்கார வச்சுட்டார். உடனே கலைமகள் கலைவாணி பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே பிள்ளைகளை பார்த்த உடனே உட்கார்ந்துட்டு படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஆஹா இனிமேல் ஒரு பலன் கிடையாது. எழுதராகப்பட்ட பகவாய் வேர்வையடு நடுமிடுமா இந்த வீரம் இவனாருக்கு அதே ஈசனுக்கு தன்னுடைய திரேகத்தில வேர்வை ததும்புகிறது. வேர்வையை வலித்து ஒரு பாறையில விட்டறிந்தார் ஆண்டவன் சிவபெருமான். பாறையதுதான் வெடித்து பாலகனுதான் பாறை வெடித்து பாறையில ஒரு பாலகன் வந்து பிறக்கிறாள். வேர்வையில பிறந்தையிலான வேர்வபுத்திரன். வேர்வபுத்திரா நீ போய் அணைத்து வா. சொல்லவுடனே வேள்வி அணைப்பதற்காக வருகிறான் வேர்வபுத்திரன். யாருக்கும் வேர்த்தா உடனே யாருக்கு தெரியாது. வந்தால் தற்கனுடைய தலை அறுத்தான். வேள்வியில போட்டான். தாரகாவள்ளி ஓடி வாரா தாரகாவள்ளி தலை அறுத்து வேள்வியில போட்டான். கோவக்கடலோடு வருகிற போது வேள்வி அணைத்து வருகிற போது பண்டான் இந்த வேல் முருகன். நம்ம தம்பி ரொம்ப கோபமெல்லாம் வாரான். எள்ளு பச்சை மயில் மீதிலேறு பரந்தான் பாலசுப்பிரமணியன். கலைமகள் கலைவாணி அள்ள பச்சு வாகனத்தில் ஏறி அவளும் பறந்தா. இல்ல விநாயகருக்கு சரியான சாப்பாட்டுறமம்ல நிறைய சாப்பிட்டுட்டு ஓட முடியல, இருக்க முடியல, எந்திக்க முடியல. விநாயகரோட தலையறுத்தான். தலையறுத்து விட்டு எங்கு வருகிறாய்? இடமாடருக்கு தானே வர வேர்வபுத்திரன் அப்பாவுடைய இடமாடருக்கு அழகுடனே வாரான். சிவனுடைய இடமாடருக்கு இடமாடருக்கு பகவான் சொல்கிறார். மகனே ஐயா, என்ன வீரபுத்திரா, இத்தனை பிள்ளைகளிலே நீ ஒரு பிள்ளையாக இருந்து அதாவது மதுர தர்க்கனுடைய வேள்வி அணைத்து வந்தாய் மகனே. வேள்வியை அழைத்து வந்தா மகனே, உனக்கு என்னடா வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும் கேட்டவளரே கேட்கிறான். வீரபுத்திரனை கேட்கிறான். அதாவது என்னுடைய தாய்க்கு தகப்பன் வேண்டும். தாய்க்கு தகப்பன் வேண்டும். தாயும் வேண்டும். என்னுடைய தமையரனுக்கு வேண்டும். சொன்னவுடனே ஈசன் பகவான் மகனே வேர்வபுத்திரா, மகனே வேர்வபுத்திரா, வட திசையை பார்த்து எந்த மிருகம் படைத்திருந்தாலும் சரி
கீழ் திசையில எந்த மிருகம் படுத்திருந்தாலும் சரி அதோடைய தலையை அறுத்துக்கோ. மேல் திசையை பார்த்து எந்த மிருகம் படுத்துறான் தலையை அறுத்துரு. ஆனா தென் திசை பார்த்து படுத்திருக்கு பத்தியா தலையை மட்டும் அறுத்துறாரு. ஏன்பா இருக்க கூடாது? தென் திசை யமன் திசை இல்ல. செத்த சவத்துக்கு சமம். செத்த சவத்துக்கு சமம் தான். ஆமா. பிணத்துக்கு சமம் இல்லப்பா. பிணத்துக்கு சமம் இல்லவா? அதனாலதான் யாருனாலும் பாரு தெக்க தலை வச்சு படுப்பாங்க. ஆமா, தெக்க தலை வச்சு படுப்பாங்க. தெக்க தலை வைத்து படுத்தால் நமக்கு என்ன வந்தாலும் சரி அது ஒண்ணு நமக்கு நீங்கி விட எதுவும் வராது. வராது வராது. ஆமா என்று சொன்ன உடனே சரி என்று சம்மதித்து சரி என்று சம்மதித்து மேல் திசையிலே ஒரு மாடும் கீழ் திசையிலே ஒரு ஆடும் வட திசையிலே ஒரு யானையும் படைத்திருக்கு. தலையெடுத்து கொண்டு வருகிறான். தலையெடுத்து கொண்டு வர வேறுபுத்திரன் மாட்டினுடைய தலையெடுத்து அடாவது மதுர தர்க்கனுடைய உடலோடு வைத்து தீர்த்தத்தை தெளித்து திருநீர் கொண்டு பொற்பிரம்பு கொண்டு தட்டுகிறான். ஆட்டினுடைய தலையெடுத்து அடாவது இந்த தாருகாவள்ளியோட உடம்பிலை வைத்து பொற்பிரம்பு கொண்டு தட்டுகிறான். யானையுடைய தலையெடுத்து விநாயகப் பெருமான் உடலிலே வைத்து தீர்த்தத்தை தொழிற்சி பொற்பிரம்பு கொண்டு தட்டுகிறான். 3 பேர்களை எழுந்தரித்தார்கள். மாட்டினுடைய தலையோடு பிறந்ததினால் தலவாய் மாடனாகவும் தலை அறுத்த போடு அதிலே உதிரம் ஓடியதால் அவ உதிர நல்ல மாடர் என்று
ஐயா